தெருவே மணக்கிற மாதிரி கம கமன்னு கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். சுட சுட சாதத்தில் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அடடடடா சொல்லவே முடியாதுங்க. இப்போ இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு காஞ்ச மொச்சையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து 3 விசில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும். ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு காஞ்ச நெத்திலியை சுடுதண்ணில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, 1 தக்காளி, அரைச்ச மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய், புளி தண்ணி, வேக வச்ச மொச்சை, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக இதில் கருவாடு, வேக வச்ச முட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய்.